தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்பு சகோதர சகோதரிகளே, இன்று தாயாம் திரு அவை புனிதர்கள் சார்லஸ் லுவாங்காவும் தோழர்களும் மறைசாட்சியருடைய நினைவினை இன்று சிறப்பிக்கின்றது. பொன்னை உலையிலிட்டு புடமிடுவது போல ஆண்டவர் தேர்ந்து கொண்டோரை புடமிடுகிறார். எரிபலி போல அவர்களை ஏற்றுக்கொண்டார். உரிய நேரத்தில் அவர்களை பெருமைப்படுத்துவார். கடவுளால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு அருளும் அமைதியும் உண்டு. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நமக்கு நிலை வாழ்வை அருள்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, மறைசாட்சியரின் இரத்தம் கிறிஸ்தவர்களின் வித்தாக விளங்க செய்தீரே. புனித சார்லஸும் அவருடைய தோழர்களும் தங்கள் இரத்தத்தால் நீர் பாய்ச்சிய திரு அவை என்னும் தோட்டம் எக்காலமும் செழிப்புற்று மிகுதியான அறுவடையை தொடர்ந்து தர செய்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. முதல் வாசகம். உம்மீது என் கைகளை விரித்ததால் உமக்குள் வந்துள்ள கடவுளின் வரத்தை புத்துயிர் பெற செய்யும். திருத்தூதர் பவுல் தீமோத்தேயுக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை வார்த்தைகள் 1 முதல் 3 மற்றும் 6 முதல் 12 முடிய. என் அன்பார்ந்த பிள்ளை தீமோத்தேயுவுக்கு, கடவுளின் திருவுளத்தால் கிறிஸ்து இயேசு அருளும் வாழ்வு பற்றிய வாக்குறுதிக்கு ஏற்ப அவருடைய திருத்தூதனான பவுல் எழுதுவது. தந்தையாம் கடவுளிடமிருந்தும் நம் ஆண்டவராம் கிறிஸ்து இயேசுவிடமிருந்தும் அருளும் இரக்கமும் அமைதியும் உரித்தாகுக. என் முன்னோரை போன்று தூய்மையான மனசான்றுடன் கடவுளுக்கு பணியாற்றும் நான் அவருக்கு நன்றி கூறுகிறேன். இரவும் பகலும் இடைவிடாமல் என் மன்றாட்டுகளில் உன்னை நினைவு கூறுகின்றேன். உன் மீது என் கைகளை வைத்து திருப்பணியில் அமர்த்திய போது உனக்குள் எழுந்த கடவுளின் அருட்கொடையினை தூண்டி எழுப்புமாறு நினைவுறுத்துகிறேன். கடவுள் நமக்கு கோழை உள்ளத்தினை அல்ல, வல்லமையும் அன்பும் கட்டுப்பாடும் கொண்ட உள்ளத்தையே வழங்கியுள்ளார்.
எனவே நம் ஆண்டவருக்கு நீ சான்று பகர்வதை குறித்தோ அவர் பொருட்டு நான் கைதியாக இருப்பதை குறித்தோ வெட்கமடைய தேவையில்லை. கடவுளின் வல்லமைக்கேற்ப நற்செய்தியின் பொருட்டு துன்பத்தில் என்னுடன் பங்கு கொள். அவர் நம் செயல்களை முன்னிட்டு அல்ல, காலங்களுக்கு முந்திய தமது தீர்மானத்தின்படி கிறிஸ்து இயேசு வழியாக நமக்கு அளிக்கப்பட்ட அருளின்படி நம்மை மீட்டுள்ளார். நமக்கு தூய அழைப்பை விடுத்துள்ளார். நம் மீட்பராகிய கிறிஸ்து இயேசு உலகில் தோன்றியதன் மூலம் இப்போது அருள் வெளிப்பட்டுள்ளது. அவர் சாவை அழித்து அழியா வாழ்வை நற்செய்தியின் வழியாக ஒளிர செய்தார். அந்த நற்செய்தியை அறிவிப்பவனாகவும் திருத்தூதனாகவும் போதகனாகவும் நான் ஏற்படுத்தப்பட்டுள்ளேன். இதன் பொருட்டே நான் இவ்வாறு துன்புற்று வருகிறேன். எனினும் வெட்கமுறுவதில்லை. ஏனெனில் நான் யாரிடம் நம்பிக்கை கொண்டுள்ளேன் என அறிவேன். அவர் என்னிடம் ஒப்படைத்ததை இறுதி நாள் வரை காத்திட வல்லவர் என்கிற உறுதியான நம்பிக்கை எனக்கு உண்டு. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். ஆண்டவரே, உம்மை நோக்கி என் கண்களை உயர்த்தியுள்ளேன். ஆண்டவரே, உம்மை நோக்கி என் கண்களை உயர்த்தியுள்ளேன். விண்ணுலகில் வீற்றிருப்பவரே, உம்மை நோக்கியே என் கண்களை உயர்த்தியுள்ளேன். பணியாளனின் கண்கள் தன் தலைவனின் கைதனை நோக்கியிருப்பது போல என் கண்கள் உயர்த்தியுள்ளேன். ஆண்டவரே, உம்மை நோக்கி என் கண்களை உயர்த்தியுள்ளேன். பணிப்பெண்ணின் கண்கள் தன் தலைவியின் கைதனை நோக்கியிருப்பது போல எம் கடவுளாகிய ஆண்டவரே, நீர் எமக்கு இறங்கும் வரை எம் கண்கள் உம்மையே நோக்கியிருக்கும். ஆண்டவரே, உம்மை நோக்கி என் கண்களை உயர்த்தியுள்ளேன். உயிர்த்தெழுதலும் வாழ்வும் நானே. என்னிடம் நம்பிக்கை கொள்பவர் இறப்பினும் வாழ்வார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தூய மார்க்கு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 12, இறை வார்த்தைகள் 18 முதல் 27 முடிய. அக்காலத்தில் உயிர்த்தெழுதல் இல்லை என்னும் கருத்துடைய சதுசேயர் இயேசுவை அணுகி, போதகரே, ஒருவர் மகப்பேரின்றி தம் மனைவியை விட்டுவிட்டு இறந்து போனால் அவரை கொழுந்தனே மனைவியாக ஏற்றுக்கொண்டு சகோதரருக்கு வழிமரபு உருவாக்க வேண்டும் என்று மோசே நமக்கு எழுதி வைத்துள்ளார். சகோதரர் 7 இருந்தனர். மூத்தவர் ஒரு பெண்ணை மணந்து மகப்பேரின்றி இறந்தார். இரண்டாமவர் அவரை மணந்து அவரும் மகப்பேரின்றி இறந்தார். மூன்றாமவருக்கும் அவ்வாறே நிகழ்ந்தது. 7 பேருக்கும் மகப்பேர் இல்லாமல் போயிற்று. அனைவருக்கும் கடைசியாக அப்பெண்ணும் இறந்தார். அவர்கள் உயிர்த்தெழும்போது அவர் அவர்களுள் யாருக்கு மனைவியாக இருப்பார்? ஏனெனில் 7 அவரை மனைவியாக்கிக் கொண்டிருந்தனரே என்று கேட்டனர். அதற்கு இயேசு அவர்களிடம், உங்களுக்கு மறைநூலும் தெரியாது, கடவுளின் வல்லமையும் தெரியாது. இதனால்தான் தவறான கருத்தை கொண்டிருக்கிறீர்கள். இறந்து உயிர்த்தெழும்போது யாரும் திருமணம் செய்து கொள்வதில்லை. மாறாக அவர்கள் விண்ணகத் தூதரைப் போல் இருப்பார்கள். இறந்தோர் உயிருடன் எழுப்பப்படுவதை பற்றி மோசேயின் நூலில் முட்புதர் பற்றிய நிகழ்ச்சியில் இவ்வாறு வாசித்ததில்லையா?
ஆபிரகாமின் கடவுள், ஈசாக்கின் கடவுள், யாக்கோப்பின் கடவுள் நானே என்று கடவுள் அவரிடம் சொன்னாரே. அவர் இறந்தோரின் கடவுள் அல்ல, மாறாக வாழ்வோரின் கடவுள். நீங்கள் தவறான கருத்தை கொண்டிருக்கிறீர்கள் என்று கூறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவில் அன்பார்ந்த சகோதரர்களே, சகோதரிகளே, உயிர்த்தெழுதல் இல்லை என்னும் கருத்துடையவர்கள் சதுசேயர்கள். இப்படிப்பட்ட நம்பிக்கை உடைய இந்த சதுசேயர்கள் எதற்காக ஆண்டவர் இயேசுவை அணுகி உயிர்த்தெழுதலை பற்றிய கேள்வியை கேட்க வேண்டும்? இப்படிதான் என் அன்பிற்குரியவர்களே, பிறருடைய காரியங்களில் தலையிடுகிறவர்கள் அதிகம் பேர். குதர்க்கமான கேள்விகளை கேட்கிறவர்கள் உண்டு. பல நேரங்களில் நாம் உண்டு, நம் வேலை உண்டு என்று இருப்போம். இருந்தாலும் வலிய வந்து நம்மை வம்புக்கு இழுப்பார்கள். இப்பேற்பட்ட மனிதர்களை என்னவென்று சொல்வது? ஆண்டவர் மிகவும் எச்சரிக்கையோடும் கவனத்தோடும் அவர்களை கையாளுவதை இன்றைய நற்செய்தி நமக்கு எடுத்து கூறுகிறது. அன்பிற்குரியவர்களே, ஆண்டவரை போல நாமும் விவேகத்தோடு செயல்பட வேண்டும் என்றுதான் இந்த நாட்களினுடைய நற்செய்தி நமக்கு எடுத்து கூறிக்கொண்டே இருக்கிறது. எவ்வாறு அவர்களை கையாளுகிறார் என்று நாம் பார்க்கும்போது, திருமணம் என்பது இதோ இந்த பூலோகத்திலே நாம் வாழுகிற வரை மட்டும்தான். விண்ணுலகத்தில் இந்த திருமணங்கள் எல்லாம் இல்லை. விண்ணுலகத்தில் வாழ்கிறவர்கள் எல்லோரும் வானத்தூதர்களைப் போல இருப்பார்கள் என்று சொல்லி, என் அன்பிற்குரியவர்களே, உயிர்த்தெழுதலுடைய மகத்துவம் என்பது ஆண்டவரோடு ஒன்றிணைத்து இருப்பது, ஆண்டவரில் இணைந்திருப்பது என்பதை எடுத்து கூறுவதாக அமைந்திருக்கிறது இன்றைய இறை வார்த்தை. என் அன்பிற்கும் பாசத்திற்கும் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய நம் இயேசு கிறிஸ்து அவர் ஆபிரகாமின் கடவுள், ஈசாக்கின் கடவுள், யாக்கோப்பின் கடவுள் என்று சொல்லும்போது அவர் இறந்தோரின் கடவுள் அல்ல, மாறாக வாழ்வோரின் கடவுள் என்கிற உன்னதமான நற்செய்தியை எடுத்து கூறுவதாக அமைந்திருக்கிறது இன்றைய இறை வார்த்தை. ஒரு குடும்பத்தில் கணவனும் மனைவியும் தன்னுடைய அப்பாவை எப்பொழுது பார்த்தாலும் திட்டிக் கொண்டே இருந்தார்கள். இதை பார்த்து கொண்டிருந்தான் அந்த பேரன். எப்பொழுது பார்த்தாலும் தாத்தாவை இவர்கள் திட்டிக் கொண்டே இருக்கிறார்களே, சண்டை போட்டுக்கொண்டே இருக்கிறார்களே என்று நினைத்து கொண்டிருந்தவன் வாய்ப்பு கிடைக்கும் போது ஒரு முறை தாத்தாவுக்கு அருகில் சென்று கேட்கிறான். தாத்தா, உனக்கு கோபமே வருவதில்லையா? அப்பாவும் அம்மாவும் எப்பொழுது பார்த்தாலும் உன்னை வம்பு கிழித்து கொண்டே இருக்கிறார்களே, சண்டை போட்டுக் கொண்டே இருக்கிறார்களே, கோபமாக உன்னை கடிந்து திட்டுக் கொண்டே இருக்கிறார்களே, நீங்கள் அதை பொருட்படுத்துவதில்லையா? எப்பொழுதும் அமைதியாக இருக்கிறீர்களே, குடும்பத்தில் நீங்க தானே பெரியவர், நீங்க அவங்களை ஏதாவது சொல்லலாமே என்று கேட்டபோது அந்த தாத்தா தன்னுடைய அன்பு பேராண்டிக்கு இவ்வாறு சொல்ல ஆரம்பித்தாராம். பேராண்டி, ஒவ்வொருவருக்குள்ளேயும் இரண்டு ஓநாய்கள் இருக்கிறது. இரண்டு ஓநாய்கள் இருக்கிறது. ஒரு ஓநாய் எப்பொழுதுமே கோபப்படும், பொறாமைப்படும், ஆணவப்படும், வெறுப்போடு இருக்கும், ஈகோ அதற்கு அதிகமாக இருக்கும். இன்னொரு ஓநாயும் நமக்குள் தான் இருக்கிறது. அந்த ஓநாய் எப்படி இருக்கும் என்றால் அன்போடு இருக்கும், பொறுமையோடு இருக்கும், தாழ்ச்சியோடு இருக்கும், பணிவோடு நடந்து கொள்ளும், மகிழ்ச்சியோடு இருக்கும், அமைதி கொண்டு வாழும் என்று சொல்லுகிறார். சரி தாத்தா, இது ரெண்டும் சரிதான். இருந்தாலும் கூட இந்த இரண்டு ஓநாய்களில் எந்த ஓநாய் தாத்தா வெற்றி பெறும் என்று கேட்கிறான் அந்த பேராண்டி. சரியாக கேட்டாய் பேராண்டி என்று சொல்லி தாத்தாவும் அவனுக்கு பதில் சொல்லுகிறார். எந்த ஓநாய்க்கு நாம் அதிகமாக உணவு போடுகிறோமோ, தீனி போடுகிறோமோ, அந்த ஓநாய் தான் ஜெயிக்கும், வெற்றி பெறும் என்று சொல்லுகிறார். ஒருவேளை கோபத்திற்கோ, பொறாமைக்கோ, ஆணவத்திற்கோ, வெறுப்புக்கோ நாம் தீனி போட்டு வளர்த்தோம் என்றால் அதுதான் நம்மிடமிருந்து வெளிப்படும். ஒருவேளை அன்பிற்குரியவர்களே, அன்பிற்கும் மகிழ்ச்சிக்கும் அமைதிக்கும் பொறுமைக்கும் தாழ்ச்சிக்கும் நாம் இடம் கொடுத்து வாழ்ந்தோம் என்றால் அதுதான் நம்முடைய பண்பாக வெளிப்படும் என்று அழகாக சொல்லி முடித்தாராம் அந்த தாத்தா. என் அன்பிற்குரியவர்களே, இன்றைய நாளினுடைய புனிதர்கள் சார்லஸ் லுவாங்காவும் அவர்களுடைய தோழர்களும் சற்று வித்தியாசமான ஒரு புனித கூட்டமாக இந்த கூட்டம் அமைந்திருக்கிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு மறைசாட்சியாக இவர்கள் வாழ்ந்திருப்பதை நாம் அறிந்து கொள்கிறோம். உகாண்டா நாட்டிலே
கிறிஸ்துவத்தினுடைய மறைபோதகத்தை இவர்கள் வெளிப்படுத்துகிறார்கள். எண்ணற்ற மக்களை கிறிஸ்துவனுடைய மதிப்பீடுகளை அவர்களுக்கு விதைத்து கிறிஸ்தவர்களாக அவர்களை மாற்றிக்கொண்டு, என் அன்பிற்குரியவர்களே, இவர்கள் இறை தொண்டாற்றிக் கொண்டிருக்கிற வேளையில் அந்த நாட்டினுடைய அரசனுக்கு இவர்கள் மேல் கடுமையான கோபம் வருகிறது. நம்முடைய நாட்டு தெய்வத்தை வணங்குவதை விட்டுவிட்டு வேறெங்கிருந்தோ வந்த ஒரு தெய்வத்தை ஏற்றுக்கொண்டு அந்த மதிப்பீடுகளையும் விதைத்துக் கொண்டு எல்லோரையும் கிறிஸ்தவர்களாக இவர்களை மாற்றிக்கொண்டிருக்கிறார்களே என்று இந்த சகோதர கூட்டத்தை அவர் அழைத்து அவர்களை அதிகமாக கடிந்து கொண்டு கோபப்படுகிறார். நீங்கள் இந்த நிலையை தொடர்ந்து கொண்டீர்கள் என்றால் உங்களை நான் கொன்று விடுவேன் என்று பயமுறுத்துகிறார். இருப்பினும் கூட ஆண்டவர் மீது கொண்ட உண்மையான பற்றும் அன்பும் அவர்கள் உள்ளத்திலிருந்து பற்றி எறிந்ததால், அந்த அன்பும் நேசமும் அவர்களுடைய உள்ளத்திலிருந்து வெளிப்பட்டதால் ஆண்டவரை ஒருபோதும் அவர்கள் மறுதலிக்காமல் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை தொடர்ந்து அவர்கள் உலகத்திற்கு அறிவித்துக் கொண்டே இருந்தார்கள். இதனால் கடும் கோபமுற்ற அந்த அரசன் அவர்கள் எல்லோரையும் ஒன்றாக இணைத்து அவர்களை தீமூட்டி கொளுத்து விடுகிறான். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்காக, அவரின் மீது கொண்ட உண்மையான அன்புக்காக தங்கள் இன்னுயிரை ஈந்ததனால், என் அன்பிற்குரியவர்களே, இந்த நாள் ஒரு மறைசாட்சியத்தினுடைய நாளாக அமைந்திருக்கிறது. நம்முடைய உள்ளத்திலிருந்து எது வெளிப்படுகிறது? அன்பா, இரக்கமா, கருணையா, தாழ்ச்சியா, பொறுமையா? அப்படி இல்லை என்றால் கோபமும் ஆணவமும் வெறுமையும் பொறாமையும் நம் உள்ளத்திலிருந்து வெளிப்படுகிறதா? இரண்டும் நம் கையில் தான் இருக்கிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அன்பு செய்கிறவர்கள் எப்பொழுதும் அன்பின் மக்களாக வாழ்கிறார்கள். அன்பின் பிள்ளைகளாக வாழ இந்த நாள் நமக்கு அழைப்பு விடுக்கிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அடிச்சுவடுகளை பின்பற்றி இந்த நாள் இனிய நாளாக அமைய இறைவனிடத்தில் சிறப்பாக ஜெபிப்போமாக. ஆமீன். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு உகந்ததாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமக்கு இப்பலி பொருள்களை ஒப்பு கொடுக்கும் நாங்கள் உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். பாவம் செய்வதை விட இறப்பதே சிறந்தது என்பதை இம்மறை சாட்சியத்திற்கு உணர்த்தியது போல உமக்கு மட்டுமே அர்ப்பணிக்கப்பட்ட நாங்கள் இப்பலிப்பீடத்தில் பணிபுரிய செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே,
என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உம் புனிதர்கள் பெருமை அடைவதால் நீர் மாட்சி பெறுகின்றீர். அவர்களுடைய பாடுகளை சார்ந்தவை அனைத்தும் உம்முடைய ஆற்றலின் வியத்தகு செயல்களே. நீரே எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக இவர்களுக்கு இத்தகைய நம்பிக்கை ஆர்வத்தை கனிவுடன் கொடுக்கின்றீர். நிலைத்திருக்கும் உறுதிப்பாட்டை ஊட்டுகின்றீர். கடும் துயரிலும் வெற்றியை அளிக்கின்றீர். ஆகவே விண்ணகத்திலும் மண்ணகத்திலும் உள்ள அனைத்தும் உம்மை தொழுது வணங்கி புதியதொரு பண்பாடுகின்றன. வானுதூதர்களின் அணிகள் அனைத்தோடும் நாங்களும் சேர்ந்து முடிவின்றி பறைசாற்றி சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பிற்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் இந்த அப்பத்தையும் எங்கள் வாழ்விற்கு மீட்பினை அளிக்கும் இக்கிண்ணத்தையும் கொடுக்கிறோம். உம் திருமுனின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களாக எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே மக்கள் நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் திருவுடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியால் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கு பரவியிருக்கும் அது திரு அவையின் நினைவு கூர்ந்தருளும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ் அந்தோணி சாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். தந்தையே, உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியின் ஏற்றலும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான தூய மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இன்று நாங்கள் சிறப்பாக நினைவு கூர்ந்து ஜெபிக்கின்ற புனித சார்லஸ் மற்றும் அவருடைய தோழர்கள், இந்த மறைசாட்சியர்களோடு எங்களுடைய வாழ்வையும் உமக்கு அர்ப்பணிக்கின்றோம். ஆண்டவரே, தூயதொரு உள்ளத்தோடு நாங்கள் வாழ எங்களை நீர் ஆசிர்வதிப்பீராக. வானதூதர்களோடும் புனிதர்களோடும் ஒன்றிணைந்து மூவர் இறைவனை ஒருமனதாய் போற்றி புகழ்ந்து ஆராதிப்போமாக. இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென்.
நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுத் தந்த ஜெபத்தை உன்னதத்தோடும் பக்தியோடும் இணைந்து பரம தந்தையை நோக்கி நாம் ஜெபிப்போமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் மன்றாடுகிறோம். முதிரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமோடு வாழ்வோமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எமீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் சொல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தருகிற அமைதியை ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்திருள்ள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நம்மை காத்து நிலை வாழ்வு நமக்கு அளித்ததாக. ஆமென். உன்னை தேடும் எந்த உள்ளம் என் உள்ளத்தில் உறைந்திடவா. உன்னை பாடும் எந்த நெஞ்சம் என் உயிரினில் கலந்திடவா. உன்னை தேடும் எந்த உள்ளம் என் உள்ளத்தில் உறைந்திடவா. உன்னை பாடும் எந்த நெஞ்சம் என் உயிரினில் கலந்திடவா. வாருமே என் இயேசுவே, வாருமே என் வாழ்விலே. வாருமே என் இயேசுவே, வாருமே என் வாழ்விலே. உன்னை தேடும் எந்த உள்ளம் என் உள்ளத்தில் உறைந்திடவா. உன்னை பாடும் எந்த நெஞ்சம் என் உயிரினில் கலந்திடவா. திருவிருந்துக்கு பின் ஜெபம். கிறிஸ்துவின் ஆன்மாவே, என்னை புனிதமாக்கும், கிறிஸ்துவின் திருவுடலே, என்னை மீட்டருளும், கிறிஸ்துவின் திரு ரத்தமே, எனக்கு எழுச்சியூட்டும், கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே, என்னை கழுவிடுமே, கிறிஸ்துவின் பாடுகளே, என்னை தேய்ச்சிடுமே, ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும், உம் திருக்காயங்களுக்குள் என்னை மறைத்தருளும், உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும், தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும், எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும், உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும், புனிதர்களோடு எக்காலம் உம்மை புகழ செய்யும். ஆமென். ஆண்டவர் தம் புனிதர்களின் சாவு அவரது பார்வையில் மிக மதிப்புக்கு உரியது. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம் புனிதர்களின் மறைசாட்சியத்தினுடைய வெற்றியின் நினைவாக நாங்கள் திருவுணவை உட்கொண்டுள்ளோம். அதனால் துன்பங்களை தாங்கிக் கொள்ள இத்திருவுணவு எங்களுக்கு உதவி செய்தது போல எங்களுக்கு நேரிடும் இன்னல்களிலும் நாங்கள் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதியாயிருக்க அது உதவிட அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக
உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. புனிதர்களான சார்லஸும் அவர்களுடைய தோழர்களும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு சான்று பகர்ந்தது போல நாமும் நம்முடைய வாழ்வால் இறைவனுக்கு சான்று பகர சென்று வாழுவோம். வாழ்வின் பலி தொடரட்டும். இறைவனுக்கு நன்றி. எங்கள் காவலாம் சூசி தந்தையின் மங்களங்கள் எங்கும் சொல்லி இங்கு பாடுவோம். எங்கள் காவலாம் சூசி தந்தையின் மங்களங்கள் எங்கும் சொல்லி இங்கு பாடுவோம். செங்கையதினி தங்க புஷ்பம் தங்க தோழி ஏந்திடும், செங்கையதினி தங்க புஷ்பம் தங்க தோழி ஏந்திடும். எங்கள் காவலா சூசி தந்தையின் மங்களங்கள் எங்கும் சொல்லி இங்கு பாடுவோம். மங்களங்கள் எங்கும் சொல்லி இங்கு பாடுவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். இயேசுவின் மதுரமான திருஹிருதயமே, எங்கள் சிநேகமாயிரும், மரியாளின் மாசற்ற இருதயமே, எங்கள் இரட்சணியமாயிரும், சகல புனிதர்களே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். இரக்கத்தின் ஆண்டவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும், நற்கருணை நாதரே, எங்களோடு தங்கும் ஆண்டவரே, அச்சிஷ்ட சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துருக்குள்ளமிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும். எங்கள் சர்வேஸ்வரா, பிதா, சுதன், பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமென்.